ஓம் சாந்தி. பிப்ரவரி 19, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக முழு உலகிலும் வியாழ திசைகள் நிலவப் போகின்றன. பாபா குழந்தைகளாகிய உங்களின் மூலம் பாரதத்தை சந்தோஷ பூமி ஆக்குகின்றார். கேள்வி: 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகுவதற்கு குழந்தைகளாகி நீங்கள் என்ன முயற்சியை செய்ய வேண்டும்? பதில்: யோக சக்தியை சேமிப்பதற்கான முயற்சியாகும். யோக சக்தி மூலமே நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இதற்கு தந்தை கூறுகின்றார், தானம் செய்யுங்கள். சகுனங்களின் கிரகணம் அகற்றப்படும். உங்களை விழச் செய்கின்ற காமம் என்ற விகாரத்தை தானம் செய்யுங்கள். நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். 2. ஷரீர உணர்வை துறந்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஷரீரம் பற்றிய உணர்வு அனைத்தையும் துறந்து விடுங்கள். பாடல்: நீங்களே தாயும் ஆவீர்கள், நீங்களே தந்தையும் ஆவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களின் ஆன்மீக தந்தையின் புகழை கேட்டீர்கள். அம்மக்கள் தொடர்ந்தும் இவ்வாறு பாடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களோ அந்த பாபாவிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை நடைமுறையில் பெறுகின்றீர்கள். பாபா உங்களின் மூலம் பாரதத்தை சந்தோஷ பூமி ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் யார் மூலம் அதை செய்விக்கின்றாரோ அவர்கள் நிச்சயமாக சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆகுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாபாவின் புகழ் எல்லையற்றது. நாங்கள் அவரிடமிருந்தே எங்களின் ஆஸ்தியை பெறுகின்றோம். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் மீது, அதாவது முழு உலகின் மீதும் அழிவற்ற வியாழ சகுனங்கள் நிலவுகின்றன. இப்பொழுது குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக முழு உலகிலும் வியாழ சகுனம் இருக்கப் போவதை பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இந்நேரத்தில் எவ்வித கலைகளும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருப்பதாகவும் வெளியே சென்றதும் அந்த சந்தோஷம் மறைந்து விடுவதாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் யாரை புகழ்ந்தீர்களோ அவர் இப்பொழுது உங்கள் முன்னால் பிரசன்னமாகி இருக்கின்றார். 5000 வருடங்களுக்கு முன்னர் தந்தை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து சென்றார் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். படிப்படியாக அனைவரும் அழைத்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஸ்லோகன்களை உருவாக்குவீர்கள். ஒரு தர்மமும் ஒரு மொழியும் ஒரு ராஜ்யமுமே இருக்க வேண்டும் என இந்திரா காந்தி கூறுவதுண்டு. அவரினுள் இருந்து பேசுபவரும் ஓர் ஆத்மாவே ஆவார். உண்மையில் பாரதத்தில் ஓர் ராஜ்யம் மாத்திரமே இருந்தது என்றும் அது இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உள்ளது என்றும் ஆத்மா புரிந்து கொள்கின்றார். அனைத்தும் இந்நேரத்திலும் முற்றிலுமாக அழிக்கப்படலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது புதிதல்ல. பாரதம் நிச்சயமாக மீண்டும் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்ததாக வேண்டும். இந்த யோக சக்தியால் நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். தானம் செய்யுங்கள். கிரகணத்தின் சகுனங்கள் அகற்றப்படும் என கூறப்படுகிறது. தந்தையும் கூறுகின்றார், விகாரங்களையும் குறைபாடுகளையும் தானம் செய்யுங்கள். இது ராவண ராஜ்யமாகும். தந்தை வந்து உங்களை அதிலிருந்து விடுதலை செய்கின்றார். காமமே அனைத்து விகாரங்களிலும் மிகப்பெரிய குறைபாடாகும். நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் உங்களின் ஷரீரங்களின் உணர்வை துறக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. 16 கலைகளும் நிறைந்திருந்த பாரதம் சம்பூர்ண தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. அது இப்பொழுது கிரகணத்தை கொண்டிருக்கிறது. அங்கு லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது.
பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அது இப்பொழுது விகாரங்களின் கிரகணத்தால் பீடிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், தானம் செய்யுங்கள், கிரகணத்தின் சகுனங்கள் அகற்றப்படும். காம விகாரமே உங்களை வீழ்த்துகின்றது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இதை தானம் செய்யுங்கள். நீங்கள் 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் அதை தானம் செய்யாது விட்டால் உங்களால் இவ்வாறு ஆக முடியாது. ஆத்மாக்கள் தங்களுக்கென சொந்த பாகங்களை பெற்றுள்ளனர் இல்லையா? இது உங்களின் புத்திகளில் உள்ளது. ஆத்மாக்களான நீங்கள் அத்தகைய மகத்தான பாகங்களை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களின் உலக ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றீர்கள். இது எல்லையற்ற நாடகம். இதில் பல நடிகர்கள் உள்ளனர். லக்ஷ்மியும் நாராயணருமே முதற்தரமான நடிகர்கள். அவர்கள் முதலாம் இலக்க பாகங்களை கொண்டுள்ளனர். விஷ்ணு பிரம்மாவாகவும் சரஸ்வதியாகவும் ஆகின்றார். பின்னர் பிரம்மாவும் சரஸ்வதியும் விஷ்ணு ஆகின்றனர். அவர்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுத்தனர்? முழு சக்கரமும் உங்களின் புத்தியில் உள்ளது. சமய நூல்களை கற்பதனால் எவரும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு சக்கரத்தினதும் கால எல்லை 100,000கணக்கான ஆண்டுகள் என அவர்கள் கூறியுள்ளனர். அவ்வாறாயின் ஸ்வஸ்திகா 4 சம பாகங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. வியாபாரிகள் தங்களின் கணக்கு புத்தகங்களில் ஸ்வஸ்திகாவை வரைகின்றனர். அவர்கள் கணேசரை, அதாவது ஸ்வஸ்திகாவை பூஜிக்கின்றனர். இது ஓர் எல்லையற்ற கணக்கு புத்தகமாகும். ஸ்வஸ்திகாவில் 4 பாகங்கள் உள்ளன. ஜெகநாதர் ஆலயத்தில் அவர்கள் பானையில் சோறு சமைக்கின்றனர். அது வெந்ததும் 4 சம பாகங்களாக பிரிவதை காணலாம். அங்கு அவர்கள் சோற்றையே பிரசாதமாக படைக்கின்றார்கள். ஏனெனில் அங்குள்ள மக்கள் சோற்றையே பெருமளவில் உண்கிறார்கள். ஸ்ரீநாத் துவாரா ஆலயத்தில் சோறு பிரசாதமாக படைக்கப்படுவதில்லை. அங்கு அவர்கள் சமைக்கின்ற அனைத்திலும் சுத்தமான நெய் சேர்க்கப்பட்டிருக்கும். சுகாதாரத்தை பேணுவதற்காக அவர்கள் சமைக்கும் பொழுது வாயை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு சமைக்கிறார்கள். பின்னர் படைப்பதற்காக அந்த பிரசாதத்தை மிகுந்த மரியாதையுடன் எடுத்து செல்கின்றார்கள். அது படைக்கப்பட்ட பின்னர் பிராமண வழிகாட்டிகளுக்கு வழங்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் அதை பெரும் ஜனக்கூட்டம் உள்ள தங்கள் கடைகளுக்கு எடுத்து செல்கிறார்கள். பாபாவும் அதை பார்த்திருக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? அதி அன்பிற்கினிய தந்தை வந்து உங்களின் சேவகர் ஆகின்றார். அவர் உங்களுக்கு சேவை செய்கின்றார். நீங்கள் அந்த அளவு போதையை கொண்டிருக்கின்றீர்களா? தந்தை ஆத்மாக்களாகி எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றனர். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று மனிதர்கள் கூறுகின்றனர். 84 பிறவிகளின் அழிவற்ற பாகங்கள் ஆத்மாக்களாகிய உங்களில் பதியப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என கூறுவதில் பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. மக்கள் 4 முதல் 6 வாரங்களுக்கு அமர்ந்திருந்து இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் பொழுதே இந்த கருத்துகள் அவர்களின் புத்தியில் பதியும். நாளுக்கு நாள் பல கருத்துகள் வெளிப்படுகின்றன. இவை கஸ்தூரி, அதாவது வாசனை திரவியம் போன்றவை. குழந்தைகளுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும் பொழுது தங்களை சீரழிவிலிருந்து சத்கதிக்குள் அழைத்து செல்வதற்கு உண்மையிலேயே பரமாத்மாவான பரமதந்தை வருகின்றார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது உங்களின் மீது வியாழ சகுனம் உள்ளது. நான் உங்களை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்கினேன். ஆனால் ராவணன் இப்பொழுது அனைவர் மீதும் ராகு கிரகணத்தின் திசையை படரவிட்டுள்ளான். தந்தை உங்களை மீண்டும் ஒரு முறை ஸ்வர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்கு இப்பொழுது வந்துவிட்டார். எனவே நீங்களே உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்தக்கூடாது. வியாபாரிகள் எப்பொழுதும் தங்கள் கணக்குகளை சிறந்த ஒழுங்குமுறையில் பேணுகிறார்கள். தங்களுக்கே இழப்பை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் முட்டாள்கள் எனப்படுகின்றனர். இப்பொழுது இதுவே அனைத்திலும் பெரிய வியாபாரமாகும். அரிதாக வெகு சில வியாபாரிகளே இந்த வியாபாரத்தை செய்கின்றனர். இந்த வியாபாரம் ஓர் அழிவற்ற வியாபாரமாகும். மற்ற வியாபாரங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகின்றன.
நீங்களே இப்பொழுது உண்மையான வியாபாரம் செய்கின்றீர்கள். தந்தை ஞானக்கடலும் வியாபாரியும் ரத்தின வியாபாரியும் ஆவார். எத்தனை பேர் கண்காட்சிகளுக்கு வருகின்றார்கள் என பாருங்கள். அவர்களில் அரிதாக ஒரு சிலரே நிலையங்களுக்கு வருகின்றனர். பாரதம் மிக பெரியது. நீங்கள் அனைத்து இடங்களுக்கும் செல்ல வேண்டும். கங்கை நீர் பாரதத்தில் எங்கும் உள்ளது இல்லையா? தூய்மையாக்குபவர் கங்கை நதி அல்ல என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த ஞான கங்கைகளாகி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டும். அனைத்து திசைகளிலும் தொடர்ந்தும் மேலாக்கள் கண்காட்சிகள் போன்றவை இருக்கும். நாளுக்கு நாள் படங்கள் தொடர்ந்தும் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றை பார்ப்பவர்கள் களிப்படைந்து நீங்கள் விளங்கப்படுத்தும் விஷயங்கள் மிக நல்லவை என உணரும் வகையில் அவை மிக அழகானவையாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. ஏனிப்படம் முதற்தரமானது. பிராமண தர்மமும் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. பிராமணர்களாகிய நீங்கள் பின்னர் தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கின்றீர்கள். எனவே தொடர்ந்தும் உங்கள் இதயத்தை கேளுங்கள். எனக்குள்ளே சிறிய அல்லது பெரிய முள் ஏதாவது இருக்கின்றனவா? என்னிடம் காமம் என்ற முள் இருக்கிறதா? கோபத்தின் சிறிய முள் கூட மிகவும் தீயதே. தேவர்களிடம் கோபம் இருப்பதில்லை. சங்கரர் தனது கண்ணை திறக்கும் பொழுது விநாசம் இடம்பெறுவதாக காட்டப்படுகிறது. அதுவும் பொய்யான குற்றச்சாட்டே. விநாசம் இடம்பெற வேண்டும். சூட்சும லோகத்தில் சங்கரரை பற்றி பாம்பு போன்று எதுவும் இருக்க முடியாது. சங்கரரை சுற்றி பாம்பு போன்று எதுவும் இருக்க முடியாது. சூட்சும உலகிலோ அஷரீரி உலகிலோ பூங்காக்கள், தோட்டங்கள் அல்லது பாம்புகள் போன்றவை இல்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கேயே உள்ளன. ஸ்வர்க்கமும் இங்கேயே உள்ளது. இந்நேரத்தில் மனிதர்கள் முட்களை போன்றுள்ளனர். அதனாலேயே இது முட்காடு எனப்படுகிறது. சத்திய யுகம் பூந்தோட்டமாகும். பாபா எவ்வகையான பூந்தோட்டத்தை உருவாக்குகின்றார் என நீங்கள் பார்க்கலாம். அவர் அதை மிக மிக அழகானதாக ஆக்குகின்றார். அவர் அனைவரையும் அழகானவர்கள் ஆக்குகின்றார். அவரே என்றென்றும் அழகானவர். அவர் மணவாட்டிகளான உங்கள் அனைவரையும், அதாவது குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் அழகானவர்கள் ஆக்குகின்றார். ராவணன் உங்களை முற்றிலும் அவலட்சணமானவர்கள் ஆக்கிவிட்டான். உங்களின் மீது இப்பொழுது வியாழசகுனம் உள்ளது என குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அரைவாசி காலத்திற்கு மாத்திரமே சந்தோஷமும் அரைவாசி காலத்திற்கு துன்பமும் இருந்தால் அதனால் என்ன நன்மை உள்ளது? இல்லை. முக்கால் வாசிக்கு சந்தோஷமும் கால் பகுதிக்கு துன்பமும் உள்ளன. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாடகம் ஏன் இவ்விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று பலர் கேட்கின்றனர். இந்நாடகம் அனாதியானது. அது ஏன் உருவாக்கப்பட்டது என நீங்கள் கேட்க முடியாது. இந்த அனாதியான அழிவற்ற நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே நிகழ்கிறது. எவராலும் அனாதியான முக்தியை பெற முடியாது. இந்த அனாதியான உலகம் சதா காலமும் தொடர்வதுடன் தொடர்ந்தும் இருக்கும். முழுமையான பிரளயம் என்றும் ஏற்பட முடியாது. தந்தை உலகை புதியதாக ஆக்குகின்றார். ஆனால் பல சூட்சுமமான எல்லைகள் உள்ளன. மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் ஆகும் பொழுதே அவரை அழைக்கின்றனர். தந்தை வந்து ஒவ்வொருவரதும் ஷரீரத்தை தூய்மையாக்குகின்றார். அதனால் நீங்கள் அரை கல்பத்திற்கு ஒருபொழுதும் அகால மரணத்தை அனுபவிக்க மாட்டீர்கள். நீங்கள் மரணத்தை வெற்றி கொள்கிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு நல்லது. பெரும் வருமானத்தை சம்பாதிப்பதற்காகவே அனைவரும் முயற்சி செய்கின்றனர். விறகு சேகரிப்பவர்கள் கூட தாங்கள் பெரும் வருமானத்தை சம்பாதிக்க விரும்புவதாகவே கூறுவார்கள். சிலர் ஏமாற்றி சம்பாதிக்கிறார்கள். பணமே பிச்சைக்காரர்களுக்கான காரணம். அங்கு எவருமே உங்களின் பணத்தை சூறையாட முடியாது. உலகில் என்ன நடைபெறுகிறது என பாருங்கள். அங்கு துன்ப விஷயங்கள் எதுவும் இருக்க முடியாது.
நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அத்தகையதோர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றீர்களா என உங்களையே பரீட்சித்து பாருங்கள். நாரதரின் உதாரணம் உள்ளது. மக்கள் தொடர்ந்தும் பல யாத்திரைகள் செல்கின்றார்கள், எனினும் அவர்கள் எதையும் பெறுவதில்லை. நாங்கள் அனைத்து திசைகளுக்கும் சென்றிருந்தாலும் உங்களை விட்டு வெகு தொலைவிலேயே இருக்கின்றோம் என்ற பாடலும் உள்ளது. தந்தை இப்பொழுது உங்களுக்கு அத்தகையதோர் சிறந்த யாத்திரையை கற்பிக்கின்றார். இதில் சிரமம் எதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சிறந்த வழிமுறையை கூறுகின்றேன். நீங்கள் இதை கேட்கின்றீர்கள். இந்த ஷரீரத்தையே நான் கடனாக எடுக்கின்றேன். எனது ஷரீரத்தை பாபாவிற்கு கடனாக கொடுத்து விட்டதை குறித்து இந்த தந்தை அதிக அளவு சந்தோஷம் அடைகின்றார். பாபா என்னை உலக அதிபதி ஆக்குகின்றார். இந்த ஷரீரத்தின் பெயரோ பாகிய ரதம். குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது ராமரின் தாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறீர்கள். எனவே நீங்கள் முயற்சி செய்வதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் ஒரு முள்ளாக வேண்டும்? நீங்கள் பிராமணர்கள். அனைத்தும் முரளியிலேயே தங்கியுள்ளது. முரளி இல்லாது போனால் நீங்கள் எங்கிருந்து ஸ்ரீமத்தை பெறுவீர்கள்? நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்துவதற்காக பல நல்ல கண்காட்சி படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதான படங்களை உங்களின் கடையில் வைத்திருங்கள். பலர் நன்மை பெறுவார்கள். அவர்களிடம் கூறுங்கள், உள்ளே வாருங்கள். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். ஒருவருக்கு நன்மை செய்ய சற்று நேரம் ஒதுக்கினால் பரவாயில்லை. அந்த வியாபாரத்தை செய்வதுடன் நீங்கள் இந்த வியாபாரத்தையும் செய்யலாம். இது இந்த ஞானத்தின் அழிவற்ற ரத்தினங்களை கொண்ட பாபாவின் கடையாகும். ஏனி படமே முதற்தரமான படமாகும். கீதையின் கடவுளான சிவனின் படமும் உள்ளது. கடவுள் சிவன் பாரதத்திற்கு வந்ததாலேயே சிவனின் பிறந்த நாள் இங்கு கொண்டாடப்படுகிறது. தந்தை இப்பொழுது மீண்டும் வந்துள்ளார். யாகமும் உருவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளான உங்களுக்கு ராஜயோகத்தின் ஞானம் வழங்கப்படுகிறது. தந்தை மாத்திரமே வந்து உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சூரிய வம்ச அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆக்குகின்றேன். அவர்களின் விக்கிரகங்களை விகாரத்தில் ஈடுபடுகின்ற தற்போதைய அரசர்கள் தலை வணங்குவார்கள். ஸ்வர்க்கத்தின் சக்கரவர்த்தியாக அல்லது சக்கரவர்த்தினியாக ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யப்பட வேண்டும். நீங்கள் வீடு கட்டுவதை பாபா தடுக்கவில்லை. நீங்கள் அவற்றை கட்டலாம். இல்லாது விட்டாலும் பணம் எப்படியும் மண்ணோடு மண்ணாகவே போகிறது. அதற்கு பதிலாக நீங்கள் ஏன் ஒரு வீட்டை கட்டி சௌகரியமாக வாழக்கூடாது? பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். வீடுகளை கட்டுங்கள். உணவுக்காகவும் சிறிதளவு பணத்தை வைத்திருங்கள். மக்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள். உதாரணமாக காஷ்மீர் மன்னர் தனது தனிப்பட்ட சொத்துகள் அனைத்தையும் ஆரிய சமாஜிகளுக்கு தானம் செய்தார். மக்கள் தமது சொந்த ஜாதி சமயத்தை சார்ந்தவர்களுக்கே அனைத்தையும் செய்கிறார்கள். இங்கு அவ்வாறு இல்லை. இங்கு அனைவருமே குழந்தைகள். இங்கு ஜாதி போன்றவற்றுக்கான கேள்விக்கு இடமில்லை. அவை எல்லைக்கு உட்பட்ட ஜாதி போன்றவை. நான் ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கி உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். நாடகத்திற்கு ஏற்ப பாரத மக்களாகிய நீங்களே உங்களின் ராஜ்ய பாகியத்தை பெறுகின்றீர்கள். இப்பொழுது உங்கள் மீது வியாழ சகுனம் உள்ளதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீமத் கூறுகிறது, சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். வேறு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்தில் வியாபாரிகள் புண்ணியத்திற்காக சிறிதளவை தூக்கி வைக்கிறார்கள். அவர்கள் தங்களின் அடுத்த பிறவியில் அதற்கான தற்காலிக வெகுமதியை பெறுகிறார்கள். நான் இப்பொழுது இங்கு நேரடியாக வந்துள்ளேன். எனவே நீங்கள் அனைத்தையும் இந்த பணிக்காகவே பயன்படுத்த வேண்டும். எனக்கு எதுவும் தேவையில்லை. சிவ் பாபா தனக்காக வீடுகள் போன்றவற்றை கட்ட வேண்டுமா? இவை அனைத்தும் பிராமணர்களான உங்களுக்கே ஆகும். ஏழைகள் செல்வந்தர்கள் அனைவரும் இங்கே ஒன்றாக இருக்கின்றனர்.
கடவுள் அனைவர் மீதும் சமமான பார்வையை கொண்டிருக்கவில்லை என எண்ணி சிலர் குழப்பமடைகிறார்கள். சிலருக்கு வசிப்பதற்கு பெரிய மாளிகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, ஆனால் சிலரோ குடிசைகளில் வாழ வேண்டி உள்ளது என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் சிவ் பாபாவை மறந்து விடுகின்றனர். அவர்கள் சிவ் பாபாவின் நினைவில் இருந்தால் ஒரு பொழுதும் இத்தகைய விஷயங்களை கூற மாட்டார்கள். அனைவரும் கருத்திற்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் வீடுகளில் அவ்வாறு வாழ்ந்து பழக்கப்பட்டிருந்தால் அதே போன்று சௌகரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதனாலேயே அனைவரையும் உபசரிக்குமாறு உங்களுக்கு கூறப்படுகிறது. உங்களிடம் ஏதாவது இல்லாது விட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். தந்தை தனது குழந்தைகளை நேசிக்கின்றார். வேறு எவராலும் அந்த அளவு அன்பு வைத்திருக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என பல முறை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. பிறருக்காக திறமையான வழிமுறைகளை உருவாக்குங்கள். இதற்கு குழந்தைகள் தொடர்ந்தும் இருந்து விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் 3 அடி நிலமே உங்களுக்கு தேவை. முக்கியஸ்தர் ஒருவரிடம் பெரிய மண்டபம் ஒன்று இருந்தால் அவரிடம் கேளுங்கள், நாங்கள் இங்கு படங்களை வைக்கலாமா? நாங்கள் இங்கு காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வகுப்புகளை நடத்திவிட்டு சென்று விடுவோம். அனைத்து செலவுகளையும் நாங்களே பார்த்துக் கொள்வோம். உங்களின் பெயர் பிரபல்யமாகும். பலர் வந்து சிப்பிகளிலிருந்து வைரங்கள் ஆகுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை சோதித்து உங்களுக்குள் இருக்கும் சகல முட்களையும் அகற்றிவிடுங்கள். ராமரின் அதாவது இறை தாமத்திற்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். 2. இந்த ஞானத்தின் அழியாத ரத்தினங்களின் வியாபாரத்தை செய்யுங்கள். எவருக்காவது நன்மை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்களும் அழகானவர்களாகி பிறரையும் அழகானவர்களாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தமோகுணி சூழலில் உங்களின் ஸ்திதியை நிலையானதாகவும் ஆட்டி அசைக்க முடியாததாகவும் வைத்திருக்கும் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவீர்களாக. நாளுக்கு நாள் சூழ்நிலைகள் மேலும் மேலும் தமோ பிரதானம் ஆகப் போகின்றன. சூழல் மோசமடைய போகிறது. ஒரு தாமரை மலரை போல் பற்றற்றவராக இருந்து உங்களின் ஸ்திதியை சதோப்பிரதானம் ஆக்குவதற்கு உங்களிடம் அந்த அளவு தைரியமும் சக்தியும் இருக்க வேண்டியது அவசியமாகும். உங்களின் விழிப்புணர்வில் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தால் அப்பொழுது ஜடப்பொருள் பௌதிக உறவுகள் அல்லது தெய்வீக குடும்பத்தினால் என்ன பரீட்சை உங்களின் முன்னால் வந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் நிலையாகவும் ஆட்டி அசைக்க முடியாமலும் இருப்பீர்கள். ஸ்லோகம். ஆசீர்வாதங்களை அருள்பவரான தந்தையை உங்களின் உண்மையான சகப்பாடி ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் மடி ஆசீர்வாதங்களால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். இந்த இறை ஞானத்தினால் மட்டுமே ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு வழிகாட்டல் உலகில் ஸ்தாபனையாகும். உங்களின் இந்த பிராமண ஒன்று கூடலின் சிறப்பியல்பு பின்னர் தேவ ரூபத்தில் நடைமுறையில் தொடரும். இந்த சிறப்பியல்பு அற்புதங்களை செய்யும். இதன் மூலம் மட்டுமே பெயர் போற்றப்படும், வெளிப்படுத்தலும் இடம்பெறும். ஆகவே இந்த சிறப்பியல்பில் முதல் இலக்கத்தவராகுங்கள். இதற்கு உங்களின் பிரதானமான சமஸ்காரங்களை முடித்து விடுங்கள். பாப்தாதாவின் சமஸ்காரங்களை பிரதி செய்து தந்தையை போல் சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுங்கள். அப்பொழுது தந்தை உங்கள் ஒவ்வொருவரிலும் புலப்படுவார், வெளிப்படுத்தலும் இடம்பெறும். ஓம் சாந்தி.